Hi friends, welcome to our channel Listen Learn Excel. போன கிளாஸ்ல நம்ம types of relations பார்த்தோம். reflexive னா என்ன, symmetric னா என்ன, transitive னா என்ன, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டைப்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். எப்படி reflexive பண்றது, transitive னா ரொம்ப ஈஸியான வேலை எப்படி பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். உங்களுக்கு அந்த கிளாஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸில் நான் போன கிளாஸ் அதாவது இந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுறப்பே நான் சொன்னேன் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸோட இன்ட்ரொடக்ஷன் அதாவது ஹாஃப் ஆஃப் த போர்ஷன் நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட்லேயே கவர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸை நீங்கள் பாருங்கள். அதில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் 1 to 1, on to, into, காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இங்கே நம்ம வந்து உங்களோட புக்கில் கொடுத்துருக்குற மாதிரி நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சம் இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன்ஸும் கிராஃபிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு பெண்டிங் இந்த 11th. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சம் இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அதில் நம்ம ரொம்ப வைடாக யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஈவன் அண்ட் ஆட் ஃபங்க்ஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன? ஈவன் அண்ட் ஆட் ஃபங்க்ஷன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். Odd functions. Odd functions na enna? Odd functions. Even functions. Odd function na enna? Even function na enna? Odd function na enna அப்படினா that is nothing but f of x is equal to minus of f of minus x. அதாவது f of xன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷனோட எக்ஸை எல்லாத்தையுமே நான் மைனஸ் எக்ஸாக கன்வெர்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரிசல்டன்ட் வரப்போகிறது மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸாக இருந்துச்சுன்னா தென் இட் இஸ் அன் ஆட் ஃபங்க்ஷன். அதுவே f of x is equal to f of minus x. நான் எக்ஸை எல்லாத்தையுமே மைனஸ் எக்ஸாக கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமும் எனக்கு சேம் எஃப் ஆஃப் எக்ஸே கிடச்சிதுன்னா அதை நான் ஈவன் ஃபங்க்ஷன்னு சொல்லுவேன். ஸோ ஆட் ஃபங்க்ஷனுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்ன பாருங்கள். ஆட் ஃபங்க்ஷனுக்கு எக்ஸாம்பிள் என்ன? சாரி எக்ஸ் கியூப், எக்ஸ் கியூப். ஈவன் ஃபங்க்ஷனுக்கு எக்ஸாம்பிள் என்ன? mod x, x ஸ்கொயர். இப்போ நீங்கள் அதை செக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், எஃப் ஆஃப் எக்ஸ் கியூப் போடுறேன். இதுக்கு நான் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் கியூப் கண்டுபிடிக்கிறேன். அதாவது எக்ஸுக்கு பதிலாக இப்படி போட்டுக்கோங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். f of x is equal to x cube. இதுக்கு நான் f of minus x போட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? xக்கு பதிலாக minus x. ஸோ minus x a whole cube. அது எனக்கு என்ன வரும்? minus of x cube. minus x cubeனா என்ன? minus of x cubeன்றது f of x. ஸோ f of minus x is equal to minus of f of x. f of minus x is nothing but f of minus of f of x. அதே தான் இங்கேயும் நீங்கள் பாருங்கள், f of x is equal to minus of f of minus x. இல்லை f of minus x is equal to இப்படியும் எழுதிக்கலாம், இப்படி வேணால் எழுதிக்கோங்க. f of minus x is equal to minus of f of x. இங்கே f of minus x is equal to plus f of x. ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? ஓகேவா? ஸோ இது வந்து ஆட் ஃபங்க்ஷன் பிகாஸ் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இட் இஸ் அண்ட் ஆட் ஃபங்க்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஈவன் ஃபங்க்ஷன். ஒரு எக்ஸாம்பிள், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாட் எக்ஸ். இப்போ இதுக்கு நான் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் எடுக்கிறேன்.
f of minus x is equal to xக்கு பதிலாக minus x போடுறேன். மாடுலஸில் வந்துட்டு நெகட்டிவ் நம்பரும் அவுட்புட்டில் நம்மளுக்கு என்ன வரும், பாசிட்டிவ் நம்பராக தான் வரும். It is nothing but x. So f of minus x is nothing but f of x. This can be written as என்ன, modulus x ன்னு எழுதலாமா? So modulus x, that is nothing but your f of x. So it is an even function. Okay va? It is an even function. இப்போ நான் f of x cube, that is f of x is equal to x cube நான் கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஓகே, x cube நான் வந்து கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணனா எனக்கு இப்படி கிடைக்கும் கிராஃப். ஃபார் எக்ஸாம்பிள் 1க்கு 1, 2க்கு அதாவது என்னென்னா இவ்வளோ வைடாக போகாது, இப்படி இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இதுவும் இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். தட் இஸ் ஃபார் 1, 1, 2க்கு க்யூப் எடுத்தனா 8, 3க்கு 27 அந்த மாதிரி போகும். ஓகேவா? இப்படி தானே கிராஃப் பிளாட் பண்ணுவோம். எப்படி கிராஃப் பிளாட் பண்ணுவீங்க? எக்ஸு வேல்யூஸ், இது ஒய், ஒய் இஸ் நத்திங் பட் யுவர் எக்ஸ் கியூப். ஓகேங்களா? இப்போ நான் 0ன்னு கொடுக்குறேன், 1 கொடுக்குறேன், -1 கொடுக்குறேன், 2 கொடுக்குறேன், -2 கொடுக்குறேன். 0 கியூப் 0, 1 கியூப் 1, 2 கியூப் -1 கியூப் -1. ஓகே, 2 கியூப் 4 8, -2 கியூப் -8. சரி, உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஃபங்க்ஷனாக இருக்கும். இதுதான் வந்து f of x is equal to x cube கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். இப்போ இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனை இப்போ நான் ஏன் இங்கே பண்ணேன் அப்படின்னா, ஆட் ஃபங்க்ஷனாக ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கா இல்லைன்றதை வந்து நம்ம இந்த மாதிரி நான் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட், அதாவது ஃபங்க்ஷனை வச்சு தான் கண்டுபிடிக்கணும்னு கிடையாது. உங்களுக்கு ஒரு கிராஃபை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த கிராஃபை வச்சு நம்ம வந்து ஈஸியாக அது ஈவன் ஃபங்க்ஷனாக ஆட் ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியும். உங்களுக்கு ஜேடபிள்யூவில் வந்து கொஷின்ஸ் வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ஸில் நிறைய கொஷின்ஸ் இருக்கும். கிராஃபை மட்டும் கொடுத்துருவாங்க. அந்த கிராஃபை கொடுத்துட்டு உங்களுக்கு வெதர் இட் இஸ் அன் ஆட் ஃபங்க்ஷனாக ஈவன் ஃபங்க்ஷனாக அதில் எந்த மாதிரியான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம பின்னாடி படிப்போம். இட்ஸ் வெரி 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 இன்ட்ரெஸ்டிங். அதை நீங்கள் படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அது நம்ம வரப்போகிற செஷன்ஸில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது ஈவனாக ஆடான்றதை நம்ம ஈஸியாக கிராஃபிக்கல் மூலயமா கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபங்க்ஷன்ஸே வந்து படிச்சிருக்கோம். 1 to 1 ஆன் டுவா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன டெஸ்ட்டு? ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டு. அதாவது ஒரு கிராஃப் எடுத்துக்கிட்டு அதில் ஹரிசாண்டலாக லைன் ட்ரா பண்ணி எத்தனை பாயிண்ட்ஸ் கூட இன்டர்செக்ட் ஆகுதோ அதை வச்சு 1 to 1 மெனி டு 1 சொல்லியிருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். அதே மாதிரி தான் ஈவன் ஃபங்க்ஷனாக ஆட் ஃபங்க்ஷனாக இல்லையான்றதை கூட நம்ம கிராஃபிக்கல் மெத்தட் மூலயமா கண்டுபிடிக்கலாம். தட் இஸ் எந்தெந்த ஃபங்க்ஷன்லாம் ஆட் ஃபங்க்ஷனோ தோஸ் ஆர் symmetric about origin. எந்த ஃபங்க்ஷன்லாம் ஈவன் ஃபங்க்ஷனோ those are symmetric about y-axis. புரியுதுங்களா? ஆட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே சிமெட்ரிக் அபவுட் ஆரிஜினாக இருக்கும். ஈவன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சஸாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி அது ஆரிஜின் சொல்கிறாங்க, சிமெட்ரிக் அபவுட் ஆரிஜின் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஆரிஜின்னா என்ன அப்படின்னா, இங்கேருந்து நான் ஒரு டிஸ்டன்ஸுக்கு ஒரு லைன் மூவ் பண்ணுறேன் அப்படின்னா அதே டிஸ்டன்ஸுக்கு கீழே, அதாவது பிலோ தட் ஆக்சிஸ் மூவ் பண்ணாலும் எனக்கு இங்கே கிடைக்கிற பாயிண்ட் தான் இங்கேயும் கிடைக்கணும். அதே மாதிரி இங்கே நான் இன்னொரு லைன் ட்ரா பண்ணுறேன், இங்கே ஒரு பாயிண்ட் கிடைக்குதுன்னா அதே மாதிரி சேம் டிஸ்டன்ஸுக்கு நான் இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன், இன்னொரு பாயிண்ட் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே, அதே மாதிரி இங்கே
அந்த மாதிரி ஆரிஜின் வித் ரெஸ்பெக்ட் டு ஆரிஜின் எனக்கு பாசிட்டிவ் சைடும் நெகட்டிவ் சைடும் ஒரே மாதிரியான பாயிண்ட்ஸ் கிடச்சிது அப்படின்னா, இங்கே பாருங்கள் பாசிட்டிவ் ஆக்சிஸில் கிடைக்கிற வேல்யூஸே எனக்கு நெகட்டிவ் ஆக்சிஸ்லேயும் கிடச்சிதுன்னா அதுக்கு பேர் தான் சிமெட்ரிக் அபவுட் ஆரிஜின். நம்ம எதை வச்சு சொல்கிறோம் சிமெட்ரிக்னு சொல்லிட்டு இந்த ஆரிஜினை வச்சு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் சிமெட்ரிக் அபவுட் ஆரிஜின். அதுவே சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ்ன்றதுனா என்ன அப்படின்னா, இப்போ மாட் எக்ஸ் இருக்குது, மாட் எக்ஸுக்கு நான் கிராஃப் ட்ரா பண்ணுறேன். நீங்கள் சொல்லுங்கள் என்னென்ன வேல்யூஸ் வரும். பாசிட்டிவ் வேல்யூஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம், நெகட்டிவ் வேல்யூஸ் எடுத்துக்கலாம். இது வந்துட்டு எக்ஸு, இது மாட் எக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் -2 + 2 0 1 சாரி -2 -1 0 1 2 3. ஓகே, mod of -2 என்ன 2, mod of -1 என்ன 1, mod of 0 என்ன 0, mod of 1 என்ன 1, mod of 2 என்ன 2, mod of 3 என்ன 3. அதாவது மாடுலஸ் ஆப்ரேஷன்னா என்ன அப்படின்னா அதுக்குள்ளே அதாவது அது ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கு நம்ம எந்த இன்புட் கொடுத்தாலும் பாசிட்டிவோ நெகட்டிவோ எந்த இன்புட் கொடுத்தாலும் எனக்கு அவுட்புட் எப்படி தான் வரும், பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும்தான் வரும். அதாவது என்னென்னா இட் இஸ் அண்ட் வெரி குட் ஃபங்க்ஷன் பார்த்துக்கோங்க. ஏன்னா நெகட்டிவ் தாட்ஸ் கொடுத்தா கூட அது பாசிட்டிவ் தாட்ஸை தான் ப்ரொடியூஸ் பண்ணுறன்ற மாதிரி நம்மளோட மைண்ட் அந்த மாதிரி தான் இருக்கணும். எப்பயுமே பாசிட்டிவ் தாட்ஸ் பாசிட்டிவ் எனர்ஜி தான் வந்து கொடுக்கணும். நெகட்டிவான இன்புட் வெளியிலேருந்து நம்மளுக்கு நிறையா வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா நம்மளுக்கு டைவர்ஷன்ஸ் நிறைய பக்கத்துலேருந்து வரலாம். டிவி பார்க்கணும், ஃபோன் பார்க்கணும், கேம் விளையாடணும். ஆனால் அது எல்லாமே மனசில் வாங்கிக்கிட்டாலும் நம்மளோட அவுட்கம் நம்மளோட அவுட்புட் எப்படி இருக்கணும்னா நம்ம படிக்கணும், நம்மளோட லெவல் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும், நல்ல கேரியரை சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பாசிட்டிவ் அப்ரோச்சுக்குள்ளே போகிறோம். ஸோ நம்மளோட மைண்ட் ப்ராசஸ் எப்பயுமே மாடுலோ ஆப்ரேஷன் மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ மாடுலோ ஆப்ரேஷன்ன்றது வெரி 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 சூப்பரான ஒரு ஃபங்க்ஷன், மாடுலோ ஃபங்க்ஷன். ஏன்னா அதுக்குள்ளே என்ன நெகட்டிவ் இன்புட் கொடுத்தாலும் நம்மளுக்கு பாசிட்டிவ் அவுட்புட் தான் கிடைக்கும். சரி, இதை இப்போ நான் பிளாட் பண்ணுறேன். 0க்கு 0 1 -1 -2 ஓகே, -2க்கு 2 -1க்கு 1 0க்கு 0 1க்கு 1 2க்கு 2 3க்கு 3. ஸோ இதை ப்ளாட் பண்ணோம் அப்படின்னா இப்படி நம்மளுக்கு கிடைக்கும் கிராஃப். இந்த கிராஃப்ஸ் எல்லாமே வந்து சம் இம்பார்ட்டன்ட் கிராஃப்ஸ். இது எல்லாமே நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கணும். மாடுலோ ஃபங்க்ஷனோட கிராஃப், மாடுலோ ஃபங்க்ஷன் எப்போ கொடுத்தாலும் உங்களுக்கு இந்த கிராஃப் வந்து விஷுவலைஸ் ஆகணும், கண்ணுக்கு முன்னாடி வரணும். இப்படி போட்டு வி ஷேப்பில் இருக்கும், எல்லாமே பாசிட்டிவ் ஆக்சஸில் இருக்கும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு விஷுவலைஸ் ஆகணும். x³ இந்த மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து இதுக்கப்புறமும் பிகாஸ் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் கடந்து வந்துட்டு இருக்கீங்க. யூ ஆர் நாட் இன் 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்டில் இல்லை. இப்போ நீங்கள் 11th ஹையர் செகண்டரி லெவலுக்கு வரும்போது உங்களோட விஷுவலைசேஷன் நிறைய யூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள் x³ சொல்லும் போது x³ ஓகே இப்படி தான் கிராஃப் வரும், y = x இந்த கிராஃப் தான் வரும், y = x² இந்த மாதிரி தான் வரும்ன்றது வந்து இன்டர்ப்ரெட் பண்ண தெரியணும், விஷுவலைஸ் பண்ண தெரியணும். அந்த விஷுவலைசேஷனுக்கு உங்களுக்கு கான்செப்சுவலாக அப்படின்னா என்ன, அது எப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து ஐடியா வந்து இருக்கணும். பை ப்ராக்டிஸ் அந்த மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஆப்வியஸாக ஞாபகம் வந்துடும். ஒரு கிராஃபை இந்த மாதிரி ஒரு கிராஃபை கொடுத்தோடனே நம்ம சொல்லிடலாம், ஓ இது மாடு ஃபங்க்ஷன், இல்லை மாடு ஒய் ஃபங்க்ஷன், மாடு எந்த வேரியபிளாக கூட இருக்கலாம். ஸோ இது ஒரு மாடுலோ ஃபங்க்ஷனோட கிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள் நான் என்ன போட்டிருக்கேன், ஈவன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ்னு போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த கிராஃப்லேருந்து நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா இதுதான் ஒய் ஆக்சிஸ். ஓகேவா? இந்த சைடும் எனக்கு இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போகுது, இந்த சைடும் எனக்கு இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போகுது. அதாவது இதுக்கு இது மிரர் இமேஜ். இங்கே நான் எப்படி சொன்னேன், வித் ரெஸ்பெக்ட் டு ஆரிஜின் இப்படிக்கும் இப்படிக்கும், அதாவது இதுக்கு இது மிரர் இமேஜ், இந்த கிராஃபுக்கு இந்த கிராஃப் மிரர் இமேஜ். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஆக்சிஸ் இது ஒரு இமேஜ், இது ஒரு இமேஜ், இந்த இமேஜுக்கூட மிரர் இமேஜ் தான் இது. ஸோ இந்த ஒய் ஆக்சிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஆக்சிஸ் இது வந்து சிமெட்ரிக்கலாக இருக்குது. இங்கே இப்படி ஒரு லைன் போகுதுன்னா எனக்கு இங்கேயும் இப்படி ஒரு லைன் போகுது. ஸோ தட் இஸ் நத்திங் பேட்
symmetric about y-axis. புரிஞ்சுதுங்களா? அதாவது என்ன அப்படின்னா ஆட் ஃபங்க்ஷன்னா என்ன, whenever ஒரு f of x கொடுத்துட்டு அது ஆட் ஃபங்க்ஷனை ஈவன் ஃபங்க்ஷனாக கண்டுபிடிக்கணும்னா f of xக்கு பதிலாக f of minus x எங்கெங்கெல்லாம் x டேர்ம் இருக்கோ அங்கே minus x போட்டு உங்களுக்கு கிடைக்கிற அவுட்புட் மைனஸ் ஆஃப் f of xன்னு கிடைச்சிது அப்படின்னா தென் இட் இஸ் அன் ஆட் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷன்னா என்னென்னா எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டிடியூட் பண்ணி கிடைக்க போகிற அவுட்புட் வந்து உங்களுக்கு சேம் எஃப் ஆஃப் எக்ஸாக இருந்துச்சுன்னா அது ஈவன் ஃபங்க்ஷன். ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? அதை நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா கிராஃபிக்கல் மெத்தடில் ஃபைண்ட் பண்ணலாம், இல்லைனா இந்த மாதிரி நார்மலாக சப்ஸ்டிடியூட் பண்ணி ஃபைண்ட் பண்ணலாம். கிராஃபிக்கல் மெத்தடில் whenever you have symmetric about origin, originனா என்ன 0,0 தொடக்கம். whenever it is symmetric about origin அப்படின்னா then it is an odd function. whenever it is symmetric about y-axis அப்படின்னா it is an even function. நீங்கள் வீட்டில் போயிட்டு எக்ஸ் ஸ்கொயருக்கு பிளாட் பண்ணுங்கள், எக்ஸுக்கு பிளாட் பண்ணுங்கள், உங்கள் ரெண்டுத்தையும் பிளாட் பண்ணி இந்த ரெண்டு கண்டிஷனுமே நீங்கள் கிராஃப் வச்சு ப்ரூவ் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள்.